ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னா கோரா ஸ்ட்ரீட் அண்ட் தையலை பிரியாணி இந்த 2 ஸ்பாட்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம். அப்புறம் அண்ணா நகர் கிட்ட இருக்க அந்த ஸ்ட்ரீட்லலாம் நிறைய கடை இருக்கும். இப்போ அங்கே இந்த கடையும் இல்லை, நாங்கள் ஆல்ரெடி போனோம். ஆனால் அது விலாக் எடுக்க அதுவும் சேர்த்து போகும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அண்ணா நகர் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து எதுவுமே இல்லை. நாங்கள் இப்போ ரீசெண்டாக போகும்போது அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதுவும் உங்களுக்கு நாங்கள் வந்து காட்டுறோம். ஸோ ஒரு கடை 2 கடைலாம் இல்லை, எவ்வளோ கடை இருந்துச்சுல்ல அதில். கடை இருந்துச்சு. அது அதோட கிளிப்ஸும் நாங்கள் ஆட் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ வந்து எப்படி மாறி இருக்கு, ஒன்றும் இல்லை, 1 இயர் பிஃபோர் தான் அது. இவன் வந்துட்டு ஷேவ் பண்ணும்போது இவங்க இது பண்ணிக்கிட்டான். அது புண்ணாயிடுச்சு. ஓகே, நம்ம அங்கே போய் நடக்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, வெல்கம் டு ஏபி. இது ஃபுல்லாகவே கடையாதாங்க இருந்துச்சு. ஐனா ஒத்த கடை இல்லை. என்ன இல்லைங்க, எந்த கடையுமே இல்லைங்க. வேணுமா? உனக்கு வெஜ்ஜு பவோ வேணும். அது ஏதோ ஒரு இது ஜப்பானீஸ் கிச்சனா, அது எப்படி இருக்கும்னு தெரியல. பௌபோ நல்லா இருக்கும். எல்லாமே ரேட் அதிகமா இருக்கு. இந்த கிச்சன் தான் பௌபோ. ஷாப்பிங்ஸே 100 ரூபா மேலங்க. தொட்டுக்கிறதுக்கு ஊருக்கு 100 ரூபா வாங்க. ஜிஞ்சர் 100 ரூபா. சரி வாங்கலாமா நம்ம? எனக்கு வேணாம், உனக்கு வேணா வாங்கிக்கோ. அந்த பௌபோ வாங்கலாம். சரி வா வா, உங்க பௌபோ தானே வேணும். இது இழுக்காத, வேற எதுனா பார்க்கலாம். அங்கே பாருங்க, இங்கே வந்து ஃபர்ஸ்ட்லாம் இந்த டாய்ஸ்லாம் இருக்காது, இப்போ டாய்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பொண்ணுங்க தான் ரொம்ப மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜிபே கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறையாக என் லைஃப்பில் ஒரு பயணம் போகிறேன். நான் வாங்கிட்டா பௌபோ. இது நம்ம டோரிமான்லலாம் வரும். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டிஷ். ஐயோ, புளிச்ச ஸ்மெல்லு வருது. ஏதோ புளிச்ச ஸ்மெல்லு, மாவு புளிச்சா எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல் வருது. இவன் வந்து சரியான லூஸு. இது வந்து ஒரு சிக்கன் ஸ்பைசி பவுல்னு ஒன்று. என்னன்னே தெரியல. ஜாப்பனீஸ் கிச்சன். இவனை பார்த்தோன்னே இவனுக்கு கண்ணு மின்னோடனே இது டோரிமான்ல வருவாயினா அதுதான்டா, அது அவனுங்க காட்டணும் தானே. ஆமாம், டோரிமான்ல வந்து டோரிமான்ல வந்து நோபிட்டா வந்து அவங்க வீட்டில் எதனா ஃபங்க்ஷன்னா செஞ்சு கொடுப்பாங்க. இதையா? ஆமாம், கடையெல்லாம் விற்பாங்க. இது வந்து புளிச்ச மாவு ஸ்மெல் வருது. நான் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாப்பனீஸ் டிஷ்ஷை வந்து நான் டைப் பண்ணுறேன். இன்னும் அதே தான் நினைக்கிறேன். அவைதான். ஆமாம், நானும் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்று கூட இல்லை, எல்லாமே ஒன்று. நல்லா இல்லைண்ணா இது எப்படி சாப்பிடணும்? அப்படியே கடிக்கணும்பா, பர்கர் மாதிரியா? அப்படியே நான் கொஞ்சம் கடிச்சுக்கிறேன். ₹100. என்ன சொல்றதுன்னே தெரியல. உள்ள வந்து வெள்ளி நல்லா வச்சுக்கிடுங்க. வேற அந்த வெறியுது. எப்படி தெரியுமா இருக்கு? தலைவன் சொல்லுங்க. எனக்கு தெரியல, நல்லா தான் இருக்கு. ஆனால் 300 ரூபாய்க்கு ஒருத்தல. சத்தியமா ஒருத்தல 300 ரூபாய்க்கு வாய்ப்பு இல்லை. இந்த turn up போடா 6. ஆனால் இந்த பண்ணு நல்லா இருக்கு. இல்லையா? அது எப்படி தான் அந்த பண்ணு இட்லி மாவு இருக்குல்ல, அதை
கொஞ்சம் திக்கா இல்லை சாப்பிட்டா ஒரு மாதிரி வினோதமா இப்படி பண்ணி அது உள்ள போடுறால ஒரு சட்னி மாதிரி அது என்னன்னே தெரியல. அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. கீழே போடாது, அதான் பிளேட் ஒரு மாதிரி ஏதோ ஏதோ புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம். அதாவது நாங்கள் தாய் பிரியாணி தான் வந்தோம், ஆனால் இவன் தான் சுக்குபாய் பிரியாணி போலான்றான். சுக்குபாய் பிரியாணியா தாய் பிரியாணியா? ஓகே சுக்குபாய் பிரியாணி ரேட் எவ்வளோ விட்டுலாம். நான் ஏன் சுக்குபாய் பிரியாணி சொன்னேன் எனக்கு தெரியாது, ஆனால் சுக்குபாய் பிரியாணி ஒன்று இருக்குன்னு தெரியும். நிறைய பேர் வந்து சுக்குபாய் பிரியாணி தான் ஃபேவரட் ஸ்பாட் சென்னைன்னெல்லாம் சொல்லுவாங்க பிரியாணிக்காக. நிறைய பேர் நான் நிறைய பேர் பார்த்தேன் அப்படி சொல்லுவாங்க. தெரியாது, நான் இங்க வந்து சைடுல போற சுக்குபாய் என்னடா சுக்குபாய் பிரியாணி இங்க இருக்குடா அப்படின்ற. அப்ப போலாங்க. அதனாலதான் உங்களோட ஃபேவரட்லாம் சொல்லுங்க. தாய் பிரியாணியா சுக்குபாயா? சென்னையில உங்களுக்கு பிரியாணிக்கு அந்த ஸ்பாட் ஃபேமஸ் பிடிக்கும் சொல்லுங்க. யார் யாருன்னா நான் சொல்றா பார்க்கலாம். எனக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முனியாண்டி விலாஸ் பிரியாணி தான் பிடிக்கும். முனியாண்டி விலாஸ் 289, ஆனால் ஜிஎஸ்டியோட சேர்த்து 303. ஆனால் இங்கே ஒன்று மேலே டைனிங் வந்து ஒழுங்காக நல்லாவே இல்லை. ஆமாம் அவங்க சாப்பிட்டது அப்படியே வச்சுட்டு போயிருக்கான். கடமைக்குன்னு இருக்கானுங்க போல. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உள்ள வெள்ளரிக்காய் அந்த கேபேஜ் எல்லாம் இருக்கு, சிக்கன்லாம் இருக்கறனால ஓகே. இந்த மேலே இது பிடிக்குது, இது பிடிக்கல. அது நல்லா தான் இருக்கு, நல்லா தான் அப்படிதான் போல. நான் சுக்குபாய் பிரியாணி சாப்பிடுவேன். வீட்டில் இருந்துட்டு சார்ஜி பிடிக்கிட்ட வந்து மெனு என்னன்னு பார்த்து கட்டுப்படி என்ன பண்ண போகணும். நீங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சுக்குபாய் பிரியாணி அண்ணா நகர் சிக்கன் 250. சூடு ஒன்று வாங்கி 2 பேர் பாதி பாதி எடுத்துக்கலாம். அப்புறம் கூட 250 ஓகேவா? ஓகே தான். ஐனா ஓடாத, போடுனா போ. ஓடல மெதுவா போறேன். அங்க பாரு சுக்குபாய் போட்டுருப்பேன், அங்க பாரு. உள்ள வந்து அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே என்ன எங்களோட ப்ரீவியஸ் vlogல இருக்கும். அதனால திரும்ப அறுக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோவா எடுக்கல. இது ஒன்று மட்டும் ட்ரை பண்ணேன். ஃபுல்லாக வெரைட்டி ஷாப்பாக இருக்குங்க, நிறையா ஷாப் இருக்கும். தாய் பிரியாணியா சுக்குபாய்? சுக்கு பிரியாணி. தாய் பிரியாணி ஒன்றும் நல்லாங்க, ட்ரை பண்ண போகிறோம். ரெட் அல்வா கூட தர மாட்டேங்கிறாங்க. 250 ரூபா. Finally we came to the famous biryani spot in Chennai, சுக்குபாய் பிரியாணி. நாங்கள் இங்கே வர்றதாவே இல்லை, நாங்கள் தாயில் பிரியாணி தான் போகிறதா இருக்கும். நான் தான் இந்த கடையை பற்றி, இந்த கடை எனக்கு தெரியாது. என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு எது ஃபேமஸான ஸ்பாட்டுன்னு. அதில் ஒரு 10 பேர்கிட்ட கேட்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் சுக்குபாய் பிரியாணி. அப்போ தான் நான் யோசிச்சேன், இது சுக்குபாய் பிரியாணி அது எங்கே இருக்குது அப்படின்னு யோசிச்சேன். பார்த்தா இன்னைக்கு பார்த்தா பக்கத்தில் இருக்குது. சரி நாங்கள் ஸ்பாட்டை மாற்றிட்டோம். தேங்க்யூ. கேசரிலாம் கொடுக்குறாங்க. இது ரெகுலரே இவ்வளோதான் வருதாடா? அப்போ மினி எவ்வளோன்னு இருக்கும்? இந்த ஒன்று லெக் பீஸ். ஏய் எனக்கெல்லாம் வேணாம், ஆஹா நீ உனக்கு எடுத்துக்கோ. என் வீட்டில் இன்னைக்கு ஃபுல்லாகவே சிக்கன் தான். ஃபஸ்ட்டு சிக்கன் பார்ப்போம். சூடாக இருக்குது. நாங்கள்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணவே தகுதியில்லாத ஆட்கள். 1/2 பிரிச்சுட்டு 1 வாங்கி, ஏன்னா 2 வாங்கினா சாப்பிட முடியாது என்னால். இங்கே பாருங்க, கொஞ்சமாக நான் இதை வச்சு பிரெட் அல்வா. இது 50 ரூபாவா? 50 ரூபா. இது
என்னடா இது? இதுக்கு வந்து குவான்டிட்டி கம்மிங்க, ரொம்ப கம்மிங்க குவான்டிட்டி. டேஸ்ட் பார். ஹைதராபாத் பிரியாணி இருக்கு, நல்லா இருக்கு. ஹைதராபாத் பிரியாணி தான் இருக்கா? ரைட்டா நீ சாப்பிட்டு 10 ஆஃப் ஒரு 6 கொடுக்குறேன். ஏன்னா வந்து கொடுக்குற ரேட்டுக்கு வந்து இவங்க கொஞ்சம் கம்மியாக தான் தராங்க குவான்டிட்டி. நான் எப்படி சாப்பிட போகிறோம் தெரியுமா? எனக்கு ஆனியன் தான் அதிகமாக பிடிக்கும். ஆனியனு கொஞ்சம் பிரைத்தால் அப்படிதானே இருக்கு. ஹைதராபாத் பிரியாணி தான் நான் சொல்றேன்ல, அச்சஸ்க்கு அப்படியே தான் இருக்கு. அவன் எனக்கு ஹைதராபாத் பிரியாணி பிடிக்கும். ஹைதராபாத் ஃபஸ்ட்டு வந்தோன்னா சுக்குபாய் பிரியாணி ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னான்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம அது மாரி இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் எங்களுக்கு தெரிஞ்சது அது, அதனால அந்த இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து இப்படி ஆப்போசிட்டாக உட்காந்துட்டோம். அதனால ஃபோன் வச்சு எடுக்கிற அளவுக்கு இல்லை. நாங்கள் அங்கே உட்காராம கொஞ்சம் தப்பு பண்ணுறோம். அதனால நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது காட்டுறோம். A few moments later. எல்லாமே முடிஞ்சிச்சு, வந்துட்டோம். டீ கடைக்கு வந்துட்டோம். ஆமாம், இந்த பிரெட் அல்வா வந்து 2 ரூபாய் வராது, இது 50 ரூபா. 50 ரூபா. பிரியாணிக்கு பிரெட் அல்வா கூட கொடுக்கல. இன்னொன்று என்னன்னா கொடுக்கல, இது காசு கொடுத்து தான் வாங்கணும். இன்னொன்று என்னன்னா அந்த பிரியாணி வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து டிட்டோ அப்படியே இல்லை, ஏதோ ஒரு இன்கிரியன்ட் வந்து கம்மியாகவும் அதிகமாகவும் பண்ணிருக்காங்க. கம்மியா இருக்கு. மற்றபடி வந்து கிட்டத்தட்ட இந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. அது மசாலா ரொம்ப கம்மியா இருக்குங்க, குவான்டிட்டியும் கம்மி. எஸ்எஸ் ஹைதராபாத்ல வந்து குவான்டிட்டி அதிகமா இருக்கும், மசாலாவும் அதே மாதிரி நிறைய இருக்கும், 2 பேரும் சாப்பிடுற அளவு இருக்கும். இது வந்து குவான்டிட்டி கம்மியா இருக்கு, ஆனா வந்து வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல, அது ஏதோ ஒண்ணு இருக்கு அதுல. இது வந்து எனக்கு என்ன டவுட்னா, இது 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சானுங்கன்னு தெரியல. சாஜிபிட்ல போட்டு பாரு. இவனுங்கள பார்த்து எவனோ ஒருத்தன் காப்பி அடிச்சிருக்கான். அது ஒண்ணு சுக்குபாய் பிரியாணியா இல்லைன்னா எஸ்எஸ் ஹைதராபாத். இவனை பார்த்து அவன் காப்பி அடிச்சானா, அவனை பார்த்து இவன் காப்பி அடிச்சான்னு தான் ஒரு டவுட்டா இருக்கு. ஒரே சரிங்க. எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்கன்றத போட்டுருக்கா. ஆமா, வந்துச்சு. எஸ்எஸ் ஹைதராபாத் தான். அப்ப சுக்குபாய் காப்பி அடிச்சிருக்காங்க. எஸ்எஸ் ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. சுக்குபாய் காப்பி அடிச்சு அதே தான் டிக்டோ பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ ஐனா அப்படியே இல்ல, ஒரு 2-3 மசாலா ஏதோ மைனஸ் பண்ணிருக்காங்க. அது கூட தெரியல எனக்கு. எஸ்எஸ் ஹைதராபாத்ல வந்து ஒரு மாதிரி திகட்டுற அளவுக்கு மசாலாலாம் இருக்கும். இதுல வந்து மசாலா இல்ல, அப்படியே பியூரா அந்த ரைஸ் மட்டும் தான் இருக்கு. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா சுக்குபாய் பிரியாணி போய் சாப்பிடுங்க. லிட்டரலா ரெண்டுமே ஒரே இதாச்சு வச்சோன்னு எஸ்எஸ் ஹைதராபாத் அப்படியே மட்டும் மைனஸ்ல போற மாதிரி இருக்கும். மத்தபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சுக்குபாய் பிரியாணினால சுக்கு போட்டு போறாங்க. பைத்தியம். சோ அவ்வளவுதான், இதோட நாங்க இந்த vlog முடிக்கிறோம். கொஞ்சம் பிரெட் அல்வா கொடுத்துருக்கலாம். என்னடா முடிக்கிறேன்டா vlog. சோ இதோட இந்த vlog முடிக்கலாம். சோ டாடா பை பை.